நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கவிதை வடிவில் கேட்போம். கவிதையினை வழங்குகிறார் சதீஷ்குமார். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறப்பதற்கு அறிவியலே முக்கியமானது. அது நம்மை சுற்றியுள்ள மர்மங்களை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு தேடலாகும். சிறிய அணுக்கள் முதல் விண்மீன் திரள்கள் வரை பெரிய அறிவியல் இயற்கையின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. தொலைதூரத்திலும் அருகிலும் அறிவியலுடன் எதிர்காலம் எப்போதும் தெளிவாக உள்ளது. முனைவர் பூபேஷ் குப்தா வன உயிரியல் பற்றி இன்று நம்மோடு சில கருத்துக்களை பகிரப்போகிறார். நிகழ்ச்சியை இப்போது நாம் கேட்போம். நான் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதை தொடர்ந்து ஒரு 17 ஆண்டுகளாக இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இது மக்கள் இடத்திலையும் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்திலையும் பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே சமயம் இதோடைய இம்பார்ட்டன்ஸ், அனிமல்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மாணவர்கள் இடத்திலையும் பொதுமக்களிடையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை நான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கேன். இதை செய்யறதுல ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கேன். பறவை தந்தை சலீம் அலி பற்றி கூறுங்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்க. டாக்டர் சலீம் அலி பறவைகளுடைய தந்தைன்னு போற்றக்கூடியவர். அவர் ரொம்ப அருமையா சொல்லக்கூடிய விஷயம், தாவரங்களும் விலங்குகளும் ஒரு பொழுதும் மனிதர்கள் நம்பி வாழ்வதில்லை. இன்னைக்கு இந்த பூமியில கடைசியா வந்த உயிரினம் தான் மனித இனம். ஆனா நம்ம கடைசியா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஏராளமான இஷ்யூ பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் காடெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தோம்னா வேட்டையாடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வேட்டையாடுற அந்த ஸ்கின்னு, வேட்டையாடப்படக்கூடிய அந்த யானையுடைய தந்தம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. இது தொடர்ந்து செயல்பட்டு வந்துகிட்டே இருக்கு. சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தாவரங்களும் விலங்குகளும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில மனித இனமே கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏராளமான கான்ஃபிளிக்ட், அதாவது மனிதருக்கும் விலங்குகளுக்கான அந்த பகை, அந்த கான்ஃபிளிக்ட் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யானைகள் இருக்கக்கூடிய அந்த ஹாபிடேட், அதே மாதிரியே புலிகள் இருக்கக்கூடிய அந்த ஹாபிடேட், காடுகளையும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த வனங்களையும் மனிதர்கள் எப்பொழுது சுரண்ட ஆரம்பிச்சாங்களோ, எப்போ அந்த காடுகளை அழிப்பதற்கு ரொம்ப ஏராளமான பிரச்சனை போயிட்டு இருந்ததோ, அப்போ அனிமல்ஸுக்கு தேவையான வசதியும் அந்த கம்ஃபர்டபிலிட்டியும் அங்க ஃபாரஸ்ட்ல இல்லாதனால அது நம்ம இடத்துக்கு வர வேண்டிய ஒரு இந்த கட்டை சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா அது வருது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, இருக்கக்கூடிய மான்கள் எல்லாம் இங்க எங்க நின்றுட்டு இருக்கு, வயல்ல நம்ம அறுவடை பண்ணக்கூடிய, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய என்னென்ன பயிர்கள் இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுது. இதே மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் குரங்குகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வனவிலங்கோடைய இடம் தாங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம தான் இங்க கடனா வந்திருக்கோம், நம்ம தான் கடன்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம தான் இயற்கைக்கு ஏதாவது பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனா நம்ம என்ன தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இடத்துக்கு வந்துருச்சு அனிமல்ஸ், நம்ம இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது முற்றிலும் தவறான ஒன்று. உங்கள் முக்கிய நோக்கம் என்ன? எங்களுடைய முக்கியமான நோக்கம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதுல குறிப்பாக பார்த்தோம்னா பிளான்டேஷன், மரம் செடிகளை நடுவது, இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னைக்கு மரம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. மரம்தான் மனிதன் மரத்தையே மறந்தான், அந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால மரங்களை அதிகமா நம்ம நட வேண்டும். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர், இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஏராளமான மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு சுவாசிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு ஆக்சிஜன் வச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால மரம் நடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு வீட்டுல மினிமம் பார்த்தோம்னா 5 பேர் 10 பேர் இருக்கும். ஒரு ஆளுங்களுக்கு மினிமம் 10 மரமாவது தேவைப்படுது. அப்போ ஒரு வீட்டுல உள்ளவங்களுக்கு மினிமம் 50 மரமாவது தேவைப்படுது. எத்தனை வீட்டுல மரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விக்குறிதான். அந்த வரிசையில நீங்கள் இதுவரை எத்தனை மரங்களை நட்டு இருக்கிறீர்கள்? யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் நாங்க இப்போ வரைக்கும் 4 லட்சம் மரங்களை நட்டு முடிச்சிருக்கோம். இந்த வருஷம் 2 லட்சத்தை திரும்ப நடுறதுக்காக குறிக்கோளா வச்சு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விலங்குமே, இன்னைக்கு வண்ணத்து பூச்சியா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர். வண்ணத்து பூச்சிகளை பற்றி கூறுங்கள். இன்னைக்கு பட்டர்ஃபிளை இருக்குன்னா, வண்ணத்து பூச்சி இருக்குன்னா, ஒரு இடத்துல இருந்து திரும்ப எல்லாமே கிளம்பி போயிடுச்சுன்னா, சோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். இந்த இண்டிகேட்டர் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் யாருன்னு பார்த்தோம்னா இந்த வண்ணத்து பூச்சி தான். வண்ணத்து பூச்சி ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய காடுகள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தவளை, இப்போ ஒரு இடத்துல தவளை இருக்கு,
சோ அதிகமா இருக்குன்னா அந்த இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ அது மாதிரி இண்டிகேட்டர் ஆஃப் பிராக்மெண்டேஷன் சொல்லக்கூடியது தவளை. பாம்பு பற்றி கூறுங்கள். அது மாதிரி பாம்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாம்பை கண்டா படைய நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய சீரியல்ல, எழுதக்கூடிய கட்டுரைகள்ல, வரக்கூடிய சினிமாக்கள் எல்லாத்துலயுமே பாம்புகளை பற்றிய தவறான ஒரு நோக்கத்தோட எழுதுனதுனால இன்னைக்கு மக்கள் இடத்துல பயங்கிறது அதிகமா இருக்கு. பாம்புங்கிறது பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பிராணியே கிடையாது. அது விவசாயிகளோட நண்பன். இருக்கக்கூடிய எலிகளை எல்லாம் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்றதுனாலதான் இன்னைக்கு விவசாயம் கொஞ்சமாவது நல்லா இருக்கு, நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா டிஃபரெண்ட் மூலியமா நம்ம பண்ணணும். கலை மற்றும் கைவினை கிராமத்தில் என்னென்ன விழிப்புணர்வு செய்கிறீர்கள்? அதுக்குதான் கலை மற்றும் கைவினை கிராமத்துல நாங்க விலங்குகளுடைய சிற்பங்களை அதிகமா செதுக்கி வச்சிருக்கோம். அது கல்லாலையும் செதுக்கி வச்சிருக்கோம், ஃபைபர் மூலியமாவும் செதுக்கி வச்சிருக்கோம், ஃபெரோசிமெண்ட் மூலியமாவும் செதுக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் மக்கள் வரும்பொழுது அதை தொட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயம்ங்கிறது போய் ஒரு பற்றுங்கிறது அதிகமா வருது. இது மூலியமாவும் விழிப்புணர்வு ஈஸியா ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். சோ இது நல்லாவே ரீச் ஆயிருக்கு. இப்ப சமீபத்தில் எலிபென்ட் ஒன்னு லைஃப் சைஸ் 9 அடியில கிட்டத்தட்ட 250 100 கேஜில பண்ணிருக்கோம். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு ஏராளமான குழந்தைகள் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி போட்டோ எடுத்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பல இடத்துல பேசுறதை தாண்டி, பல இடத்துல வீடியோவை தாண்டி ஒரு உருவங்களை செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை நல்ல ஒரு பெரிய லெவல்ல எங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். மரம் நடுவதன் முக்கியத்துவம் பற்றி கூறுங்கள். நாங்க 2017 ஜஸ்ட் ஒரு 10,000 மரக்கன்றுகள் நடுறதுக்காக ஒரு இனிஷியேட் பண்ணணும். சோ இந்த பிளான்டேஷனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒவ்வொரு தீமேட்டிக்ல பண்ணிட்டு இருக்கோம். பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில மரம் நடுறது, இதே மாதிரி மண்ணரிப்பு எங்கெங்கெல்லாம் தடுக்குதோ அது போன்ற இடத்துல மரம் நடுறது. அப்புறம் இருள ட்ரைபல்ஸ் அவங்களுக்கு ஃபியூச்சர் ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களாகவும், ஒரு பழம் கொடுக்கக்கூடிய மரங்களாகவும், ஒரு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களாகவும் தேர்வு பண்ணி அவங்க மாதிரி இடத்துல நடுறது. சோ இது மாதிரி கம்யூனிட்டி லேண்ட், வேஸ்ட் லேண்ட்ல நடுறதெல்லாம் ஆரம்பிச்சோம். சோ 10,000 நாங்க ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் நாங்க 6 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு முடிச்சிருக்கோம். சோ அது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இது எங்களுக்கு பசுமை புரட்சி பற்றி கூறுங்கள். இப்பொழுது நம்ம பார்க்கும்போது கிரீனுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கு. அதை திரும்ப டெவலப் பண்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசு பிளஸ் புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரசு, ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாருமே பார்த்தோம்னா இந்த பசுமை புரட்சியை கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு நிகழ்வு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னோடியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகமான மர நடும் நிகழ்வுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த புரிதல் மனிதர்களுக்கு வந்ததே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம் தான். இது முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத தாண்டி இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறம் இயற்கை மேல ஒரு ஆர்வம்ங்கிறது மக்கள் இடத்துல வந்திருக்கு. இயற்கையை பத்தி யாரும் அதிகமா யோசிக்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் இயற்கை இல்லைன்னா நம்மளுடைய வாழ்வியலும் கிடையாதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு ஸ்டெப் தேர் கமிங் ஃபார்வர்டு முன்னாடி இப்போ செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இப்போ நாங்க நட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மர செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான இருளா ட்ரைப்ஸ் இந்த மக்கள் நர்சரியில விதை எடுத்துட்டு அதை குரோ பண்ணி திரும்ப முளைக்க வச்சு அது ஒரு 3 அடி 3.5 அடி வந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டுட்டு போய் அவங்க ஏரியாவிலேயே நம்ம நடும் பொழுது they feel very happy. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. எங்களுக்கும் அந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. வனவாழ் உயிரியல் வாரம் பற்றி கூறுங்கள். இந்த வனவாழ் உயிரினம் வாரம்ங்கிறது கரெக்டான டயத்துல நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் த கரெக்ட் டைம் டு கன்சர்வ் நம்மளுடைய நேச்சரையும் நம்மளுடைய பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நாள். ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம பார்த்திருப்போம். பாத்தீங்கன்னா என்வரான்மெண்டல் டே பாத்தீங்கன்னா ஒரு நாள் நடக்கும். ஆனா எல்லா விழாவும் தாண்டி இந்த வைல்ட் லைஃப் வீக்ங்கிறது ஒரு வாரம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த வனவாழ் உயிரின வாரம். இது இந்த கொண்டாடப்படுறதுக்கு ஒரு வாரம் கொண்டாடப்படுவதற்கு எதுக்கு அப்பவே வச்சிருக்காங்கன்னா, இயற்கை இல்லைன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வைல்ட் லைஃப் வீக்ங்கிறது ஒரு வாரம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வனவாழ் உயிரின வாரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு அனிமலுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனிமல், அது எறும்பா இருக்கலாம், இருக்கக்கூடிய சின்ன பூச்சிகளா இருக்கலாம், பாம்புகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், இல்ல எந்தவித விலங்குகளா இருக்கலாம், எல்லா அனிமல்ஸுமே they are doing excellent role in the ecosystem. நம்மளுக்காக இந்த சுற்றுச்சூழல்ல ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் மட்டும்தான் இந்த பூமியில எந்தவித பிரயோஜனமும் இல்லாத ஒரு உயிரினம்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு விலங்குமே இருக்கக்கூடிய தவளையா இருக்கலாம். தவளை உணவு சங்கிலி, உணவு வலையில இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளையும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஃபுட் வேப்ல அதே போன்று வரக்கூடிய
எர்த்குவேக், இந்த பூகம்பம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வருதா வரலையாங்கிறது நம்மளை தாண்டி தவளைக்கு தான் நல்லா தெரியும். இட் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபிராக்மெண்டேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல பூகம்பம் வரப்போதா வரலையாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி உடைய ஒரு அனிமல்ஸ் யாருன்னு பார்த்தா அது தவளை தான். ஒரு இடத்துல இருந்து தவளை அப்படியே போயிடுச்சுன்னா, மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா 24 hours அந்த இடத்துல பூகம்பம் வரும்ங்கிறது அர்த்தம். அதே போன்று ஒவ்வொரு அனிமலுமே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம கொசு பத்தி பேசிட்டு இருந்தோம், வவ்வால் பற்றி கூறுங்கள். இந்த பேட்னு சொல்லக்கூடிய வவ்வால் 2 வகையான வவ்வால் இருக்கு. ஒன்னு வந்து பழந்தின்னி வவ்வால், அது வந்து மோஸ்ட்லி வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு இட்ஸ் டூயிங் ஃபார் சீட் டிஸ்போசல், விதை பரவுதலை பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு வவ்வால் நைட் டைமிங்ல பாக்கலாம், இரவு பொழுது எங்கெங்கெல்லாம் லைட் வெளிச்சம் இருக்கும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கொசுகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கும். அது இன்செக்டிவரஸ் பேட், குறிப்பாக பூச்சிகளை சாப்பிடும். அது அதிகபட்சமாக கொசுக்களை சாப்பிடக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த வவ்வால். ஒரு நாளைக்கு ஒரு வவ்வால் 3500 இருந்து 5000 கொசுக்களை சாப்பிடக்கூடிய தன்மை உடையது ஒவ்வொரு வவ்வாலுக்குமே. அப்ப நம்ம பகுதியில ஒரு 50 வவ்வால் 100 வவ்வால் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம இடத்துல கொசுவே இருக்காது. அதே போன்று இந்த கொசுக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வவ்வாலுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. விலங்குகளிடம் நாம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை கூறுங்கள். சோ இப்போ மக்கள் இடத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் பயம்ங்கிறது போய் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு வர்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. கோடை காலத்தில் நாம் விலங்குகள், பறவைகளை எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும்? வந்து அனிமல்ஸை லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் மேல ஒரு வெறுப்பு இருக்குங்கிறத தூக்கி ஓரம் கட்டிடணும். அதே சமயம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைங்கள்கிட்ட நம்ம இயற்கை பத்தியையும் அனிமல்ஸோடைய முக்கியத்துவத்தை பத்தியும் நம்ம சில இடத்துல ஷேர் பண்ணணும். அதே மாதிரியே சாட்டர்டே, சண்டே, வீக்கெண்ட், சம் ஹாலிடே டைமிங்ல எப்பயாவது எல்லாருமே சினிமா தியேட்டருக்கு போறோம், பார்க்கு போறோம். சோ இது மாதிரி விஷயம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதே சமயம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளை பக்கத்துல இருக்கக்கூடிய சரணாலயத்துக்கோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜூ இருக்கு, சோ இது போன்ற சில விஷயத்துக்கு கொண்டுட்டு போகும்போது சோ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அனிமல்ஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கறத புரிவாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்க பண்டைய நூல்களில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள்? சோ அதே மாதிரியே சம்மர் டைம் ஆயிடுச்சுன்னா ஓவர் வெயிலா இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சோண்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சாப்பிட வேண்டிய நம்ம ரைஸ் இருக்கும், இல்ல சம்டைம் சாப்பாடு இருக்கும், அதை கொஞ்சம் வெளியில வச்சாவே போதும். இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிங்க, அணில் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பற்றுங்கிறது வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மரம் இல்லைன்னா நம்ம சுவாசிக்க முடியாது. சோ மரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குமே பிறந்த நாள் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம், ஒரு 10th படிக்க பாஸ் பண்ணும் பொழுது அப்போ ஒரு மரக்கன்றுகள் நடுறது, அது மாதிரி ஒவ்வொரு தேர்வுலையுமே வெற்றி பெறும் பொழுது ஒரு மரக்கன்றுகள் நடுவது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. யாராவது மேரேஜ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த மரக்கன்று ஒண்ணு நடுவாங்க. ஆனா இப்ப அது குறைஞ்சு போயிட்டே இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடும்போது ரொம்ப அந்த பிகமிங் இந்த ஜெனரேஷன் வரக்கூடிய அப்கமிங் ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒன்னா வந்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எத்தனை மரம் நட வேண்டும்? 11 நூல் கணக்கு நூல்ல சிறுபஞ்ச மூலம்னு சொல்லக்கூடியது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிறுபஞ்ச மூலத்துல சொல்லக்கூடியது 5 செயல்களை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் சொர்க்குலகத்தை அடைவான். சொர்க்குலோகத்தை அடையிறானா மேல போய் சொர்க்குலோகத்தை அடையிறது கிடையாது, வாழ்ற வாழ்க்கை சொர்க்க மாதிரி இருக்கும் சொல்லியிருப்பான். அந்த 5 செயல்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து குளம் வெட்டுவது, 2வது வந்து பொது கிணறு அமைப்பது, புலிகள் சரணாலயம், புலிகளை பற்றி கூறுங்கள். 3வது வந்து நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பது, 4வது விளைநிலங்களை அதிகம் உருவாக்குவது, 5வது மரம் செடிகளை அதிகம் நடுவது. இந்த 5 செயல்களை எவன் ஒருவன் செய்யலையோ அவன் நரகலோகத்துக்கு போவான்னு எங்கேயுமே சொல்லப்படல. ஏன்னா மனிதராக பிறந்த நம்ம அது மாதிரி கெட்ட விஷயத்த செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியாக எழுதப்பட்ட உள்ள நூல். இன்னைக்கு அதை பார்க்கும் பொழுது ரொம்ப எகென்ஸ்டாவும் இருக்கு, ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கலாம், இல்ல இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், எப்பவுமே பேசக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்க எவ்வளவு பிளாட் வாங்கிருக்கீங்க, சோ எவ்வளவு பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு கோல்டு நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்க பையனுக்கு நீங்க எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கீங்க, இப்படிதான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல ஒழிய நமக்கு தேவையான அத்தியாவசியம் என்னென்ன இருக்கு, எந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் இருக்கு. இன்னைக்கு ஏராளமான பேர் இன்னைக்கு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஃபுட்டோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், கடையில கிடைக்கக்கூடிய ஃபுட்டு, சோ பரோட்டாவா இருக்கும், இருக்கக்கூடிய பீஸா, இருக்கக்கூடிய பர்கர், இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய உடல்நிலையை வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்கோம். இதோட எஃபெக்ட்ங்கிறது எப்பவுமே இப்ப தெரியாது, எப்பவுமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் பொழுதுதான் தெரியும். அந்த குழந்தைகள் வந்து ஏராளமான டிசீஸ்
ஈவன் குழந்தை பிறந்த 1 year பேபி, 1 month பேபி, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான கேன்சர் இருக்கிறது, ஏராளமான இஷ்யூ இருக்கிறது நல்லா பார்க்க முடியுது. அதுக்காக தயவு செய்து நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இயற்கை பற்றியான புரிதல், இது மாதிரி எப்படி தண்ணியை சேமிக்கிறது, எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கான காத்து நம்ம எப்படி நம்ம பக்கத்துல மரக்கன்றுகளை நட வேண்டும். சோ இதே போன்ற இயற்கை பற்றியான ஒரு தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய குழந்தைங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும், வருங்கால சமுதாயமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு குழந்தைங்கள்ட்ட அட்லீஸ்ட் நம்ம பேசணும். இன்னைக்கு வீட்டுல இருக்காங்கன்னா யார்கிட்டும் பேசிக்கிறது கிடையாது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஆபீஸ்க்கு வந்தாங்கன்னா எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு போன் எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்காங்க, சோ ஒருத்தவங்க டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் போயிட்டு இருக்க ஒழிய எந்த வித குழந்தையும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி அதிகமா இல்ல. அப்ப என்ன நடக்குது, அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது, அந்த குழந்தைங்க அவங்க பேச முடியாத பக்கத்துல யாராவது நமக்கு கிடைப்பாங்களா பேசுறதுக்குங்கும் போது அந்த குழந்தை பக்கத்துல உள்ள ஸ்ட்ரீட்ல யாராவது இருக்காங்கன்னா, தெருவுல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேச போறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் எங்க பேரண்ட்ஸ் சரியா பேசலையோ எல்லா குழந்தைங்களும் ஒன்று கூடி அவங்களுக்குள்ளேயே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒவ்வொரு நிகழ்வுமே பாத்தீங்கன்னா ஒரு ராங் நெகட்டிவாவும் ராங்காவும் போயிட்டு இருக்கு. அப்போ தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம், சோ குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நம்ம பேரண்ட்ஸ், பெற்றோர்களா இருக்கக்கூடிய நம்ம எப்பவுமே குழந்தைங்களோட ஷேர் பண்ணிக்கணும். சோ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் எதா இருந்தா கூட நம்மள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்க. அது இல்லைன்னா ஏராளமான இஷ்யூவும் ஏராளமான பிரச்சனையும் வரதை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, பெற்றோர்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு சம்டைம் பேசினாவே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்னங்கிறது அவங்களுக்கு. இன்னைக்கு வனவாழ் உயிரினத்தின் தன்மைகள் யாவை? ஒரு மனிதர்கள் வாழணும்னா மினிமம் ஒரு மனுஷனுக்கு 5 மரமாவது வேணும். சோ அட்லீஸ்ட் நான் லைஃப் லாங் ஃபுல்லா வாழணும்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மரம் எனக்கு தேவைப்படுது. எங்க குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்களா, மினிமம் ஒரு 40 to 50 ட்ரீஸ் எனக்கு தேவைப்படுது. ஆனா நம்ம எத்தனை பேர் ட்ரீ வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சப்போஸ் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காடுகள், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாத்தாவே போதும், கண்டிப்பா நல்ல ஒரு இயற்கை வழியில நம்மளால வாழ முடியும். இப்போ நம்மளுடைய பாடியில நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எவ்வளவு முக்கியமோ, நம்மள்ட்ட கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, இதயம் இருக்கு, கிட்னி இருக்கு, இது எல்லாமே கரெக்டா செயல்பட்டாதான் ஒரு மனுஷன் ஒரு சமத்துவமா வாழ முடியும், ஒரு திருப்தியா வாழ முடியும். இதுல கிட்னி ஃபெயிலியரா இருக்கு, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல லங்ஸ் ப்ராப்ளமா இருக்குன்னா என்ன நடக்குன்னா பாடி சரியா இயங்காது, எந்த நேரத்துல பாதிப்பு வரலாம். அதே மாதிரியே இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து உயிரினுமே சரிசமமா இருக்கணும், பேலன்ஸா இருக்கணும். தட் இஸ் கால்டு ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்துல இருந்து டாப் அனிமல்ஸ் வரைக்கும் நம்ம யூ ஹேவ் டு கன்சர்வ். இப்போ புலிகள் இருக்கு இல்லீங்களா, புலிகள் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 51 வகையான 51 இருக்கு புலிகளுடைய ரிசர்வ், டைகர் ரிசர்வ் 51 இருக்கு. லாஸ்ட் 51வது ரிசர்வ் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய மேகமலை 51. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 புலிகள், களக்காடு முண்டத்துறை டைகர் ரிசர்வ் இருக்கு, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இருக்கு, ஆனைமலை டைகர் ரிசர்வ் இருக்கு, முதுமலை டைகர் ரிசர்வ் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ் இருக்கு. எதுக்கு இந்த டைகருடைய பாப்புலேஷனுக்கும் டைகரோட சர்வேலுக்கும் கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கன்னா, சோ அதுதான் பேலன்ஸ், அதுதான் மெயின். இன்னைக்கு டைகர்ங்கிறது தான் பேஸ்ங்கிறதுனால டைகர் நல்லா இருந்தா அதுக்கு டிபெண்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சோ டைகரோட பாப்புலேஷன் குறைஞ்சு போயிட்டே இருக்கு, இல்ல டைகரோட சர்வேல் ரேட் குறைஞ்சு போயிட்டே இருக்குன்னா அந்த என்டையர் ஈகோ சிஸ்டமே பிரச்சனைல இருக்குன்னு அர்த்தம். சோ அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டெஹ்ராடூன் அண்ட் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி டெல்லி 2 பேரும் சேர்ந்து இப்போ இந்தியா ஃபுல்லா ஆல் டைகர் ரிசர்வ்ல 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட பக்மார்க், அதோட கால் தடங்கள் இருக்கும், தடங்களை அதை அச்சு எடுத்து அந்த அச்சு பேஸ் பண்ணி சோ எத்தனை காலடிகள் அங்க இருக்குங்கிறத பேஸ் பண்ணி சென்சஸ் பண்ணாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா எக்கச்சக்கமான எரர் வர ஆரம்பிச்சு. டைகர் சர்ஃபேஸ்ல போனுச்சுன்னா கொஞ்சம் சின்ன பக்மார்க்கா இருக்கும். அதே சேம் டைகர் ஒரு டைகர் டிஃபரெண்டான இடத்துல நடந்து போகும்போது அப்போ எக்ஸாக்ட்லி எவ்வளவு டைகர் இருக்குங்கிறது கவர்மெண்ட்ல தெரியும். அதுக்கப்புறம் தான் 2010ல வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி சென்சார் டிடெக்ஷன் கேமராவை காட்டுக்குள்ள வச்சு அது மூலியமா டைகர் கண்டுபிடிச்சாங்க. அதுல பார்த்தோம்னா ஆக்சுவலி ஒரு டைகர் இன்னொரு டைகருக்கும் 100% அதோட ஸ்ட்ரைப் பேட்டர்ன், அதோட கோடுகள் வித்தியாசம் இருக்கும். எங்களுடைய கேமரா பிக்ஸ் பண்ணிருப்போம். ஒரு ஏரியா இருக்குன்னா வச்சுக்கலாம், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்க செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ராக்கும் ஆக்சுவலி டைகர் எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுங்கிறத நாங்க எல்லா இடத்தையும் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்துட்டு அதை கூகுள்ல போட்டு நம்ம மேப்பிங் பண்ணிடுவோம். மேப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ட்ராக்ல அனிமல்ஸ் போயிட்டு இருக்கோ அந்த ட்ராக்ல பேர் ஆஃப் கேமரா
அப்ப டைகர் போனுச்சுன்னா லெப்ட் பிளாங்கும் கிடைக்கும், ரைட் பிளாங்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ள எத்தனை டைகர் நம்மளுக்கு கேப்சர் கிடைச்சிருக்கோ அத்தனை கேப்சரும் நாங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதுல வந்து வித்தியாசம் கண்டுபிடிப்போம். அது பொறுத்துதான் வந்து T1 ஒரு ஐடென்டிட்டிக்காக இது மாதிரி நம்ம வந்து டைகரோட பாப்புலேஷன் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் வந்து நல்லா அந்த சர்வே போயிட்டு இருக்கு. வனவாழ் உயிரினம் எப்பவுமே பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹேபிடேட்ல இருக்காது. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், நன்னீர் பகுதியில் பார்க்கக்கூடிய பறவைகள், நன்னீர் பகுதியில் பார்க்கக்கூடிய விலங்குகள் டிஃபரெண்டா இருக்கும். அதே சமயம் சீசோர் ஏரியா அங்க வரக்கூடிய பறவைகள் பார்த்தோம்னா டிஃபரெண்டா இருக்கும். அதாவது சீகல்ஸ், இந்த டர்ன்ஸ் சொல்லக்கூடியது, இது மாதிரி பறவைகள்லாம் மோஸ்ட்லி பார்த்தா சீசோர் ஏரியாவில் பார்க்கலாம். அதே சமயம் பிராக்கிஷ் வாட்டர், அதாவது நல்ல தண்ணி உப்பு தண்ணி சேரக்கூடிய அந்த இடத்துல பார்த்தோம்னா அதிகமான பிளமிங்கோஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம இடத்துலயே பார்த்தோம்னா உஸ்டேரி லேக் பாண்டிச்சேரியில பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவேலி லேக் எல்லாம் பார்த்தோம்னா ஏராளமான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் அதிகமா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பிராக்கிஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய பறவைகள். சோ மெயினா எதுக்கு இங்க பறவைகள் அதிகமா காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி அதோட மைக்ரேஷன்லாம் எப்படி ஆகும்னா நேரா வந்து சீசோர் சரௌண்டிங்ல தான் வந்துகிட்டே இருக்கும். சோ அதோட பிளைங்க்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வர்றதுக்காக வரும்பொழுது அங்கங்க ஸ்டாப் ஆகும். இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ரான் ஆஃப் கட்ச், குஜராத், சோ அங்கதான் வந்து மோஸ்ட்லி வந்து பிரீடிங் எல்லாம் நடக்கும். அது என்ன ஆயிடும்னா ஆக்சுவலி நேரா அங்க கோல்டு அதிகமா ஆனதுக்கு அப்புறம் நேரா பிளே ஆகி நேரா மும்பைல இருந்து நேரா வந்து சிலிகா லேக்ல இருந்து புலிகாட் லேக், புலிகாட்ல இருந்து கழிவேலி, அப்புறம் பாண்டிச்சேரி ஏரியா, பிச்சாவரத்துல இருந்து பாயிண்ட் கலிமர், கோடியக்கரை. நீங்க இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய பறவைகள் எல்லாமே வந்து மொத்தமா வந்து பாயிண்ட் கலிமருக்கு போகாது, சூட்டபிளான ஹேபிடேட் தகுந்த மாதிரி. அதே மாதிரி சாண்டியூன் ஹேபிடேட், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேபிடேட் பார்த்தா சாண்டியூன் ஹேபிடேட். அங்க பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து கடல் ஆமைகள் முட்டை போட்டு அங்க வந்து குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியான்னு பார்த்தா சாண்டியூன் ஹேபிடேட். சோ இது மாதிரி டிஃபரெண்ட் ஹேபிடேட்ல டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து வேரி ஆகும். இப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க சம்மர் டைத்துல போனீங்கன்னா அவ்வளவு ஹாட்டா இருக்கும். சோ அது மாதிரி பகுதியில் வாழக்கூடிய பறவைகள், அதுலயே வரக்கூடிய அனிமல்ஸ் வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். இதே வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல பார்த்தோம்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நேயர்களே, இதுவரை கேட்டது வன உயிரியலார் திரு முனைவர் பூபேஷ் குப்தா அவர்களுடன் ஒரு பேட்டியை கேட்டீர்கள். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.